ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்க? எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தானே. உனக்கு உன் மனசில் இருக்கிற காரியம் நிறைவேறாததால் வீணாக மற்றவங்களை ஏன் திட்டுற? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? உன் கெட்ட கர்மாதான் எந்த நல்ல விஷயத்தையும் செய்ய வழிவிட மாட்டேங்குது. நானும் உனக்காக போராடிக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நானே இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் ஓ மனசு விரும்புகிறத செஞ்சு தரேன். அவசரப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வீணாக இப்படி மற்றவங்க கிட்ட கோபப்படுறதால எதுவும் நடக்காது. ஒரு துரும்பு கூட உன்னால் அசைக்கவும் முடியாது. மாறா என்ன ஆகும்னு நினைக்கிற? உன் எனர்ஜி தானே வீணா போகும். உன் திறமைகள் அதிகரிக்க, உன் சக்தி அதிகரிக்க நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அமைதியாக இருந்து என் பாதத்தை கண்மூடி தியானி. அது போதும். உனக்கு தியானம் கை கூடலனாலும் பரவாயில்லை. உன் ஆன்ம சக்தி அதிகரிக்கும். எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சிடு. நீ நல்லா வாழ வேண்டிய நாள் மிக அருகிலேயே வந்தாச்சு. அப்புறம் ஏன் இந்த பயம்? நடக்குமா நடக்காதான்னு? நீ என்னதான் சாய்ப்பிள்ளையா இருந்தோம் சண்டை போட ஆளா நீ எப்படி இருக்கலாம்? ஏன் உன்னால் அமைதியான மிருதுவான இனிமையான சொற்களை பேசக்கூடாதா? நீ என்னதான் சாய்ப்பில்லையோ போ. நீயும் தினமும் ஏன் முன்னாடி புனிதமான புத்தகத்தை எல்லாம் படிக்கிற. இருந்தாலும் உன் மனசு தூய்மையற்றதா இருக்கு. உன்னோட உணர்வெல்லாம் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் நீ பற்றற்று கவனமின்றி இருந்தாலே போதும். உன்னுடைய உணர்வுகள் தானாக கட்டுப்படும். உன் மனசை நீ அடக்கித்தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஓ மனசு உன்னையே அடக்க ஆரம்பிச்சிடும். அது ஆசைப்படுற விஷயத்தையெல்லாம், தேவைப்படுற விஷயத்தையெல்லாம் யோசித்து நீயும் அது பின்னாடியே போய் அப்புறம் கடன் தொல்லைகள் வந்தால் என்னிடத்துல வந்து அழ வேண்டியது தான். நான் உனக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லலையே. அமைதியாக இரு. மனசை அடக்கு. உணர்வை கட்டுப்படுத்து. இதுக்கு நீ முழு மனதோட ஆத்மார்த்தமாக என்கிட்ட முழு சரணாகதி அழாத. தேவையில்லாமல் கண்ணீரெல்லாம் சிந்தாத. பின்ன நான் எதுக்கு இங்கே துவாரகமாயில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன்? தண்டத்துக்கா? எதிலும் உனக்கு கவனம் இருக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆனால் எல்லாத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா உன்னை ஈஸியாக ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க மற்றவங்க. புரிஞ்சுதா? எந்த விஷயத்துலையும் பற்று வேண்டவே வேண்டாம். எல்லோரையும் ஒன்றுன்னு நினை. உன்னை சுற்றி யாரும் நல்லவங்களே இல்லை. போகட்டும், பரவாயில்லை. உனக்கு பிடிக்கலன்னா நீ உன் மனசுக்கு பட்டதை சொல்லு, தப்பில்லை. ஆனால் அதை அமைதியாக பொறுமையாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடு. இன்று சனி பிரதோஷம். அதனால் உன் வீட்டில் என்னோட உருவ சிலை வச்சிருந்தா, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, உடனே காலை 6 முதல் 7:30 மணிக்குள்ளாக குளிர்ந்த நீரிலோ அல்லது உன்கிட்ட பால் இருந்தால் பாலிலோ அபிஷேகம் செய். மற்ற பொருள்களான தேன், விபூதி இதெல்லாம் உன் சௌகரியத்தை பொறுத்து. உன் சக்திக்கு முடிஞ்சது எதுவோ அதை அபிஷேகம் செய். பிறகு சிவன் அப்பாவுக்கு பிரியமான ஒன்றான 3 வில்வ இலைய ஓம் நம சிவாய என்று மும்முறை சொல்லி என் தலைமேல் வை.
பிறகு பார், இன்று இரவுக்குள் உனக்கு நடக்கும் அதிசயத்தை. நீ நெடுநாளாக மனதுக்குள் போராடும் விஷயங்கள் 2 பூர்த்தியாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.